வணக்கம். திமுக கட்சி அவங்களோட அரசியல் என்னதான் பண்றாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன் இவ்வளோ கேவலமா அந்த அரசியல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. காவிரி பிரச்சனைக்கு மேகதாது அணை கட்டக்கூடிய அந்த காவிரி பிரச்சனைக்கு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்படின்னு சொல்லி டிவிகே கட்சி இந்த அரசாங்கத்தை அவங்க வற்புறுத்திக்கிட்டே இருக்காங்க. நீங்க வற்புறுத்துறது சரி கூட்டுறாங்க. எதன் அடிப்படையில அப்படின்னா, அங்க கர்நாடகாவுல அவங்க அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி, அவங்க தீர்மானம் நிறைவேத்துறாங்க. அப்போ அவங்க ஒற்றுமையா இருக்காங்க. அதுபோல நாமளும் இங்க அனைத்து கட்சி கூட்டம் கூட்டணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்துறீங்க. சரி, ஓகே. கூட்டுறாருன்னு வைங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுடைய வெயிட்ட காட்டுறதுக்கு, உங்களுடைய பந்தாவ காட்டுறதுக்கு நீங்க ஒரு கருத்த வைப்பீங்க. அடுத்த கட்சி அதிமுக அது வெயிட்ட காட்டுறதுக்கு அது ஒரு கருத்தை வைக்கும். இப்போ ஆளுங்கட்சிக்காரங்க இவங்க சும்மா இருப்பாங்களா? நீங்க சும்மா இருக்கிற ஆளே நீங்க இப்படி வைக்கும்போது நான் ஆண்டுகிட்டு இருக்கேன். நான் என்னுடைய கருத்து தான் சிறந்ததுன்னு வைப்பாங்க. இந்த பாமக, விசிக இப்படி இந்த மாதிரி மதிமுக இப்படி இவங்கெல்லாம் ஆளுக்கு ஒரு தரப்பு கருத்துக்களை சொல்லும் பொழுது பிரச்சனை தான் வரும். என்னுடைய கருத்துக்கு செவி சாய்க்கல, இதெல்லாம் ஏற்புடையதல்ல எனக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா மன ரீதியாக நீங்க ஒற்றுமையா இல்ல, மக்களுக்கு தண்ணி வரணும், காவிரி பிரச்சனை தீர்க்கணும் அப்படின்ற நோக்கத்துல நீங்க அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட சொல்லல. அரசியல் பண்றதுக்காக தான் நீங்க அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட சொல்றீங்க. நம்ம கட்சி வீட்டை காட்டணும், நம்மளோட கருத்துக்கு முன் வரணும் அப்படின்னு சொல்லி பாமக கட்சி உட்பட அனைத்து திமுக, அதிமுக அனைத்து கட்சிகளும் தன்னுடைய செல்வாக்கை காட்டவும், தன்னுடைய அரசியல் பலத்தை காட்டவும், தன்னுடைய அரசியல் ஆளுமை காட்டவும் தான் நீங்க அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறீங்களே வழிய மக்களுக்கு நன்மை நடக்கணுன்றதுக்காகலாம் கூட்டம் கிடையாது. இது மக்களுக்கே தெரியும். சரிங்களா? அடுத்தது கேட்குறேன் நானு. இப்படி தீர்மானம் கூட்டி கர்நாடக அரசு ஒரு மனதா தீர்மானம் நிறைவேற்றிருச்சு. இப்போ காவிரி மேகதாது அணை கட்டிட்டாங்களா காவிரியில? இல்ல நீங்க தான் அனைத்து கட்சி கூட்டம் கூடி ஒரு தீர்மானம் நிறைவேற்றினீங்கன்னா உடனே அவங்க விட்டுருவாங்களா? காவிரி கட்டாம காவிரிக்கு அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைச்சிருமா? என்னது பேச்சு? அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி நீங்க என்ன கிழிக்க போறீங்க சொல்லுங்க. என்ன நடந்துருது இன்ன வரைக்கும்? எத்தனை அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி இருக்கிறீங்க? இதெல்லாம் என்னமோ சொல்ற மாதிரி ஆக்கப்பூர்வமா யோசிங்க. சும்மா பேருக்கு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டு 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 என்ன அதனால நடக்க போகுது? என்ன மாற்றம் நிகழும் சொல்லுங்க. இவ்வளவு கொந்தளிப்புலலாம் மக்கள் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்க மக்களே, நீங்க உங்களது விருப்பத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் அருள்ராம்.